சிலருக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வந்து கொண்டே இருக்கும். ஆஃபீஸில் ப்ரமோஷன் என்றால் அடுத்தடுத்து எப்போவெல்லாம் ப்ரமோஷன் வருதோ உடனே இவருக்கு கிடைக்கும். அதே மாதிரி சில அதிர்ஷ்டங்கள் உண்டு. சிலருக்கு நல்ல அறிவாளியாக இருப்பார்கள், நன்றாக படித்திருப்பார்கள், புத்திசாலியாக இருப்பார்கள். இருந்தும் கூட அவர்கள் ஒவ்வொரு அடியும் அடுத்த மேலே போவதற்கோ இல்லை அடுத்த ஸ்டெப் வைக்கிறதுக்கு கடும் போராட்டம் போட வேண்டியிருக்கும். அவ்வளோ ஈஸியாக அதிர்ஷ்டம் இருக்காது. அது ஏனென்றால் அவர்கள் பிறந்த நட்சத்திரம் அப்படி. ஒரு 3 நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் இந்த சோதனைகளை அனுபவிக்க வேண்டும். அவை எப்படி, என்ன நட்சத்திரம் என்று தான் நாம் இங்கே சொல்லப் போகின்றோம். அதாவது இவர்களுடைய இந்த நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் என்னதான் திறமை இருந்தாலும் படிப்பு இருந்தாலும் அவர்கள் இந்த பூமியில் பிறந்தது சில கர்மாவை கழிப்பதற்கு. கர்மாவுக்கும் இந்த 3 நட்சத்திரங்களும் சில தொடர்புகள் உண்டு. அதை கழிப்பதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது இருப்பதே இல்லை, ரொம்ப ரேர். அப்படிப்பட்டவர்கள் எல்லாமே வாழ்க்கையில் போராடித்தான் பெற முடியும். அது இப்போது அந்த நட்சத்திரம் என்னென்ன நட்சத்திரம் என்றால், பூசம் கடகராசியில் வரும், பூசம், அனுஷம் விருச்சிக ராசியில் வரும், உத்திரட்டாதி கடைசி நட்சத்திரம் அதாவது மீன ராசியில் வரும். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் என்பதே இருக்காது. ஏன்னா அவர்கள் பெரும்பாலும் கர்மாவை கழிப்பதற்காக தான் செஞ்ச சில விஷயங்களை இந்த பிறவியில் கழிப்பதற்காகவே பிறந்தவர்கள். ஆகவே அவர்கள் என்னதான் இருந்தாலும் மற்றவர்களை விட ஒரு 2 மடங்கு 3 மடங்கு போராடினால்தான் அவர்களுக்கு அடுத்த இடத்திற்கு போக முடியும். ஆகவே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர் எளிதாக ப்ரமோஷனோ இல்லை வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கோ செல்வது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏனென்றால் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் சனியின் ஆதிக்கத்தின் கீழ் வருகின்ற நட்சத்திரங்கள். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, இந்த 3 நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரங்கள். சனி கர்மாக்காரகன். இந்த பூமியில் பிறந்து தாம் முன்பிறவியில் செய்த நல்லதோ கெட்டதோ இந்த பிறவியில் கழிப்பதற்காகவே பெரும்பாலான சூழ்நிலை அமையும். அதுவும் இந்த 3 கிரகம், சனியின் ஆதிக்கத்தின் கீழ் வருகின்ற இந்த 3 கிரகமும் நாம் போன பிறவியில் செய்த சில தீய செயல்களுக்கு அந்த கர்மாவை இந்த பிறவியில் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையில் வருவதனால் அவர்களுக்கு எளிதாக எந்த அதிர்ஷ்டமும் கிடைப்பதில்லை. ஒவ்வொன்றுக்கும் கடுமையாக போராட வேண்டியிருக்கும். ஆகவே நண்பர்களே, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் வருத்தப்படக்கூடாது. அதுவும் ஒரு வகையில் நன்மைதான். நீங்கள் போராடி வரும்போது எந்த பழைய பாவங்கள் எல்லாம் கழிந்து ஒரு புதுமையான அங்கீகாரம் கிடைக்கும். ஆகவே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வருத்தப்பட வேண்டாம். நன்றி, வணக்கம்.